தேவையான பொருட்கள்: இட்லி மாவு, பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி மாவு, பெப்பர் தூள், உப்பு, பெருங்காயம். இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த போண்டாவை. ஸோ இட்லி மாவு ஒரு கப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அரிசி மாவு ஒரு கப்பு உள்ளே போட்டு நல்லா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். பச்சை மிளகாய் 4 பீஸாக வெட்டி போடணும். இஞ்சி சிறு துண்டுகளை போடணும். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் 1, அதை போடணும். உப்பு 1 ஸ்பூன் போடணும். பெப்பர் தூள் 1, 2 நுணுக்கி வச்சுருக்கோம், அதை போடணும். பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா. ஸோ ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம இந்த மாவை தயார்படுத்தணும். ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி வருது பாருங்கள். ஸோ ஒரு கடாயில் எண்ணெயை காய வைக்கணும். எண்ணெய் காய்ஞ்சவுடன் மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, இட்லி மாவு, அரிசி மாவு எல்லாம் கலந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ வரிசையாக போடணும். எவ்வளோ இடம் இருக்கோ, இது பெரிய சட்டிங்கிறனால நிறையாது நான் உள்ளே போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு, இல்லாட்டி உள்ளே மட்டும் வேகாமல் இருக்கும். ஸோ நல்லா 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக எடுங்க. ஸோ இது போல் நல்லா வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. வெறும் இட்லி மாவு, அரிசி மாவு இருந்தால் போதும். விருந்தாளிகளுக்கெல்லாம் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இது போல் போடணும். எப்படி தயாராகி வந்துருச்சு. இதுதான் இட்லி மாவு போண்டா. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங். Share happiness and spread positivity. Thank you guys.